தமிழ் 63 சேனல் நேயர்களே, ஜோதிடம் சம்பந்தமான இன்னும் பல நல்ல தகவல்களை பெற தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பின்பற்றி வாருங்கள். மீனராசி நேயர்களே, வருகிற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த பதிவில் முழுமையாக விரிவாக பார்க்கலாம். ஏற்கனவே 7.5 சனியின் தாக்கத்தில் முதல் 2.5 ஆண்டுகளை கழித்து கொண்டிருக்கும் மீனராசி நேயர்களே, தற்போது சனி பகவான் உங்களுக்கு விரய வீட்டில் அமர்ந்து உங்கள் தனத்தை பணத்தை விரயம் செய்து கொண்டிருக்கிறார். பொதுவாகவே தசாபுத்தி நன்றாக இருப்பவர்களுக்கு, அதாவது 1, 5, 9 போன்ற நல்ல தசாபுத்திகள் நடப்பவர்களுக்கு விரயச்சனியானது வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது, குழந்தைகளுக்கு திருமணம் செய்வது, குழந்தைகள் படிப்பிற்காக செலவு செய்வது போன்ற விஷயங்களில் பணத்தை இப்பொழுது விரயம் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இருந்த பணத்தை மட்டுமல்லாமல் கடன் வாங்கியும் பணத்தை விரயம் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார். விரய வீட்டில் உள்ள சனி பகவான் தற்போது அது சமயம் 6, 8 தசாபுத்திகள் நடப்பவர்கள் மருத்துவம் சார்ந்த விஷயங்களிலும், கடன் சார்ந்த விஷயங்களிலும், வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் பணத்தை விரயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சொல்ல போனால் விரய வீட்டில் உள்ள சனி பகவான் சரியில்லாத தசாபுத்தி நடப்பவர்களுக்கு வீண் விரயத்தையே தருவார். உங்கள் ராசியில் அமரும் சனி பகவான் உங்கள் ராசியை ஆக்கிரமித்து, உங்கள் எண்ணங்களை ஆக்கிரமித்து, உங்கள் செயல் திறனை ஆக்கிரமித்து அனைத்திலும் தாமதத்தையும் சுணக்கத்தையும் தருவார். அதனால் முடிந்தவரை மீனராசிக்காரர்கள் தங்களை சுறுசுறுப்பாகவும் உற்சாகமும் வைத்துக் கொள்வதன் மூலமாக 7.5 சனியின் தாக்கத்தை சற்று தனித்து கொள்ளலாம். அதோடு மீனராசியில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்கள் உள்ளன. இப்பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வார். அப்பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் மன வருத்தத்தை அடைவார்கள். பொதுவாகவே 2.5 வருடங்களும் அனைவருக்கும் எல்லா துன்பங்களும் வருவதில்லை. முதலில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சற்று கடுமையாக இருக்கும். அதன் பிறகு 2026ஆம் ஆண்டு பகுதி வரை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சற்று பாதிக்கப்படுவார்கள். அதன் பிறகு 2027ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி வரை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சற்று பாதிக்கப்படுவார்கள். அதனால் ராசியில் சனி பகவான் அமர்வதால் முழுமையாக 2.5 ஆண்டுகளும் பாதிக்கப்படுவார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. குறிப்பாக அந்த நட்சத்திரத்தில் செல்லும் போதுதான் மிகுந்த மன வருத்தமும் வேதனைகளும் இருக்கும். அதிலும் குறிப்பாக 3 மாதங்கள் சற்று மனக்கலக்கம் ஏற்படும். இருப்பினும் மீன ராசிக்காரர்கள் புதியதாக தொழில் தொடங்குவது, புதிய முதலீடுகள் செய்வது, தனது சக்திக்கு மீறி புதிய ஒப்பந்தங்களிலும் புதிய முயற்சிகளிலும் ஈடுபடாமல் இருப்பது ஜென்ம சனியில் மன வருத்தத்தை தவிர்த்து கொள்ள முடியும். பொதுவாகவே ஜென்ம சனியானது நமக்கு நல்ல பாடத்தையும் நல்ல அனுபவத்தையும் தரும். ஏனென்றால் இப்பொழுதுதான் பணம் என்றால் என்ன, நட்பு என்றால் என்ன, உறவுகள் என்றால் என்ன என்று தெளிவாக நமக்கு தெரியும். ஆகையால் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுவது, பணத்தை நம்பி கொடுப்பது போன்ற விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. ராசியில் அமரும் சனி பகவான் 3, 7, 10ஆம் இடங்களை பார்க்கிறார். 3ஆம் இடம் தைரியம், வீரியம், சகோதர ஸ்தானம், இளைய சகோதர இளைய சகோதரி ஸ்தானம். எனவே உங்கள் தைரியத்தை சீர்குலைக்கவும் உங்கள் வீரியத்தை சீர்குலைக்கவும் சற்று சனி பகவான் முயற்சி செய்வார். பொதுவாகவே தம்பி தங்கைகளிடம் சற்று கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக பேசி நிதானமாக செயல்படுவதன் மூலம் தம்பி தங்கைகளிடம் வரும் பிரச்சனைகளை சற்று சமாளித்துக் கொள்ளலாம். கூடிமான வரை புதிய முயற்சிகளையும் புதிய தொழில் தொடங்குவதையும் தவிர்ப்பது
மிகவும் நல்லது. 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் வாழ்க்கை துணை, கணவன் மனைவி இருவர்களுக்கிடையே ஒரு நல்ல புரிதல் ஏற்பட சில சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ஆகையால் விட்டு கொடுத்து செல்வதால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய துன்பங்களை தவிர்த்து கொள்ளலாம். அதோடு பங்குதாரர்கள், நண்பர்கள் இவர்களிடத்திலே சற்று ஜாக்கிரதையாக இருப்பதே நல்லது. பொதுவாக பங்குதாரர்கள் விஷயத்தில் ஒரு முறைக்கு இருமுறை கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொள்வது சற்று நன்மையாக முடியும். நண்பர்கள் விஷயத்தில் ஜாமீன் கையெழுத்து போடுவது, நம்பி பணம் கொடுப்பது போன்ற விஷயங்களில் சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 10ஆம் இடத்தை பார்க்கின்ற சனி உங்கள் தொழில் ஸ்தானத்தை விரிவுபடுத்தவோ, புதிய தொழில் தொடங்குவதோ அல்லது தொழிலில் உங்கள் வேலையாட்களை நம்பி பணம் கொடுப்பது, வேலைக்கு இருப்பவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பது, வேலையாட்களை நம்பி பொறுப்பை ஒப்படைத்து விட்டு நாம் சற்று ரிலாக்ஸாக இருக்கலாம் என்று எண்ணிவிடக் கூடாது. அப்படி இருக்கும்போது ஏழரை சனி காலத்தில் கூடிமான வரை கவனத்தோடு தொழிலை செய்வது மிகவும் நல்லது. ஏனென்றால் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற சனி உங்கள் தொழிலை, வேலையை சிறிது சேதப்படுத்த முயற்சி செய்வார். விழிப்புடனும் சற்று பொறுமையுடனும் இருப்பதன் மூலம் வேலை விஷயத்தில் யாரையும் நம்பி ஒப்படைக்காமல் கூடியமான வரை நாமே முன்னின்று நடத்துவதன் மூலம் சில பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். பெரிய முதலீடுகளை செய்யாமல், பெரிய விஷயங்களில் எதிலும் ஈடுபடாமல் இருப்பதன் மூலம் பெரிய நஷ்டத்தை தவிர்த்து கொள்ளலாம். குறிப்பாக வளர்பிறையில் சந்திரன் ஒளியோடு இருக்கும்போது பிறந்தவர்கள் பெரிய அளவில் மனப்பதட்டத்தில் இருக்க மாட்டார்கள். மீனராசிக்குள் சனி பகவான் வரும்போது மீனராசியிலிருந்து ராகு பகவான் கும்பத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அதனால் பெரிய அளவில் துன்பங்கள் வருவது குறைகிறது. மீன ராசிக்காரர்கள் ஆலங்குடியில் உள்ள குரு பகவானை வணங்கி வந்தால் வாழ்வில் மேன்மை கிடைக்கும். குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் அமர்ந்துள்ள திருவானேஸ்வரர் ஆலயம் சென்று வணங்கி வந்தால் நன்மை கிடைக்கும். திருட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் தீயத்தூரில் அமர்ந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சகசர லட்சுமீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட்டு வந்தால் தீரா துயரங்களும் கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மை கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் திருச்சி மாவட்டம் காருகுடியில் அமர்ந்திருக்கும் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில் சென்று வழிபட்டு வந்தால் துன்பங்களும் கடன் பிரச்சனைகளும் நோய் தொந்தரவுகளும் நீங்கி வாழ்வில் நன்மையும் மேன்மையும் அடையலாம்.